அனைவருக்கும் வணக்கம். முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட உடனேயே நம்முடைய மாண்புமிகு தளபதி திரு விஜய் அவர்கள் செய்திருக்கிற அதிரடியான விஷயங்கள் தான் இப்பொழுது இந்தியா முழுவதும் பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டிருக்குது. அதிலையும் மிக முக்கியமாக அவர் எடுத்திருக்கிற ஒரு நடவடிக்கை திமுகவை கொஞ்சம் ஆடி போக வச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். நம்முடைய முதல்வர் செய்திருக்கிற அதிரடி என்ன, அதை கண்டு ஏன் திமுக ஆடி போயிருக்குது, இந்த மிக முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். தமிழக முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட உடனேயே நம்முடைய முதல்வர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் செய்த அதிரடியான முதல் 3 உத்தரவுகளை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவர் சிங்கப்பெண் சிறப்பு பாதுகாப்பு படையொன்றை அமைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஆன்டி நார்காட்டிக் டாஸ்க் போர்ஸ் ஒன்றையும் அமைச்சிருக்கிறாரு. மேலும் 500 யூனிட்டுகளுக்கு குறைவாக பயன்படுத்துகிற குடும்பங்களுக்கு முதல் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். இந்த 3 உத்தரவுகளுக்கும் முதல்வராக பொறுப்பேற்ற உடனேயே அவர் கையெழுத்து போட்டதை பார்த்தோம். கையெழுத்து போட்டதோட நிற்கவில்லை, அடுத்த நாளே கவர்மெண்ட் இதை நோட்டிஃபை பண்ணிட்டாங்க. அதாவது இந்த சட்டமாக்கி அதை அமுல்படுத்த தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். உண்மையிலேயே திமுக ஆட்சியில தமிழர்கள் அனுபவித்த மிக கொடூரமான 2 விஷயங்கள் எது அப்படின்னு கேட்டோம்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அவங்கள மிருகங்கள் போல மனிதர்கள் சிலர் வேட்டையாடியது தான் கொடுமையிலும் கொடுமையாக பார்த்தோம். அதை ஒழிப்பதற்கு முதல் வேளையாக நம்முடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறாரு. 2வது மிகப்பெரிய பாதிப்பு தமிழர்களுக்கு என்ன இருந்ததுன்னா, இந்த போதை பழக்கம்தான். அதில் பார்த்தோம் அப்படின்னா, ஆன்டி நார்காட்டிக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று புதுசாக ஆரம்பிச்சு அதற்கும் உடனடியாக மறுநாளே அரசு ஆணை பிறப்பித்து அந்த டாஸ்க் ஃபோர்ஸையும் உருவாக்க கட்டளையிட்டு இருக்கிறாரு நம்முடைய முதல்வர் அவர்கள். இந்த 2மே மிகவும் முக்கியமான விஷயங்கள். இதனுடைய ஒரு நீட்சியாக இன்றைக்கு காலையில் வெளிவந்திருக்கிற ஒரு அறிவிப்பு தான் திமுகவினர் பலர் வயிற்றுல புளிய கரைச்சிருக்குது அப்படின்னே சொல்லணும். நேத்து போய் தமிழகத்துடைய பிற கட்சி தலைவர்களை வீட்டிலேயே சந்தித்தாரு நம்முடைய முதல்வர். அது எவ்வளோ ஒரு மெக்னானிமஸான பெருந்தன்மையான ஒரு ஜெஸ்டர் அப்படிங்கிறத தமிழக அரசியலை நன்கு அறிந்தவர்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சால்வை போர்த்திவிட்டு வந்த கையோட நம்முடைய முதல்வர் திரு விஜய் அவர்கள் போட்டிருக்கிற ஒரு உத்தரவு இன்றைக்கு திமுகவினரை ஆடி போக வச்சிருக்குது. அது என்ன அப்படின்னா, பள்ளி கல்லூரிகள், அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக, அப்புறம் வழிபாட்டு தலங்கள், அது கோயிலாக இருக்கலாம், சர்ச்சாக இருக்கலாம், மசூதியாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, வழிபாட்டு தலங்களுக்கு அருகாமையில் இருக்கிற அனைத்து டாஸ்மாக் அவுட்லெட்டுகளையும் உடனடியாக மூடுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறாரு நம்முடைய முதல்வர். அதுவும் பக்கத்தில் அப்படின்னா தெளிவாக டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. 500 மீட்டர் அருகாமைக்குள்ள இருக்கக்கூடாது இந்த டாஸ்மாக் கடைகள் அப்படின்னு அறிவிப்பொன்ன வெளியிட்டிருக்கிறாங்க. இதை உடனடியாக செயல்படுத்தவும் செய்திருக்கிறாங்க. நேற்றைய தினமே எந்தெந்த ஊர்ல எந்தெந்த டாஸ்மாக் இப்படி பள்ளி கல்லூரிகளுக்கு அருகாமையில் இருக்குது, நம்முடைய வழிபாட்டு தலங்களுக்கு அருகாமையில் இருக்குது, அது மட்டும் இல்ல பஸ் ஸ்டாண்டுகளுக்கு அருகாமையில் எதெல்லாம் இருக்குதுன்னு கணக்கெடுத்திருக்கிறாங்க. மொத்தமாக தமிழகம் முழுவதும் 717 டாஸ்மாக் மதுக்கடைகள் அந்த லிஸ்ட்ல வந்திருக்குது. அத்தனை கடைகளையும் உடனடியாக மூட சொல்லி நம்முடைய முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறாரு. அந்த கடைகளை 2 வாரத்துக்குள்ள மூடிடுவாங்க அப்படின்னு அரசு வட்டாரத்திலிருந்து நமக்கு தகவல் கிடைக்குது நண்பர்களே. இந்த அறிவிப்பு வெளிவந்த உடனேயே திமுக கேம்ப்ல பயங்கரமான ஒரு அதிர்வலையை இது உருவாக்கி இருக்குது. திமுக கேம்ப் மட்டுமல்ல, சசிகலா அம்மையாருடைய குரூப்லையும் இது ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு டாஸ்மாக்கு சப்ளை செய்யற நிறுவனங்கள் இருக்குது இல்லையா, அதுல பெரும்பாலான நிறுவனங்கள் யாருடையதுன்னு பார்த்தா திமுகவுடைய முக்கிய புள்ளிகளுடையது. அதே போல ஒரு சில நிறுவனங்கள் சசிகலா அம்மையாருடைய குரூப்புக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த 2 குரூப்புக்குள்ள, திமுக குரூப்புக்குள்ளையும் சரி, இந்த பக்கம் சசிகலா அம்மையாருடைய குரூப்லையும் சரி, இது பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குதுன்னு சொல்றாங்க. அவங்களுடைய வருமானம் இன்ஸ்டன்டாக குறைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட
தமிழகத்தில் இருக்கிற மொத்த கடைகள் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4765 கடை இருக்குது. அதில் வெறும் 717 கடைகளை தான் மூட போகிறாங்க. அதுக்கே இந்த திமுக குரூப்பு, சசிகலா குரூப்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நாம் நம்முடைய முதல்வருக்கு இன்னொரு மிக முக்கியமான கோரிக்கையும் வைக்கிறோம். அது என்ன அப்படின்னாக்க, கடந்த திமுக ஆட்சியில் தமிழகம் எங்கும், அதாவது மூல முடுக்கெல்லாம் மணமகிழ் மன்றம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. நண்பர்களே, நம்ம எல்லாருமே நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கிளப்புங்கிற பேரில் இருந்திருக்கும். அந்த மணமகிழ் மன்றத்தில் சரக்கு சப்ளை செய்கிற லைசன்ஸையும் கொடுத்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு பார் மாதிரி தான். அது காலையில் 11 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் செயல்படும் அப்படிங்கிறத நாம் இங்கே நினைவூற்றணும். 11 to 11 அப்படின்னு நீங்கள் எல்லா பக்கம் போர்டை பார்த்துருப்பீங்க. இந்த மணமகிழ் மன்றங்கள் சாதாரணமாக மக்கள் புழங்குகிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்ல எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதே போல பள்ளிகளுக்கு மிக அருகாமையில் இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்குள்ள அல்லது ஒரு கடைகளுக்குள்ள இந்த மணமகிழ் மன்றத்தை வச்சிருக்கிறாங்க. இது தமிழகம் முழுவதும் திமுகவினருக்காக உருவாக்கப்பட்ட ஸ்பெஷலான பார்கள், திமுகவினருக்கு உருவாக்கப்பட்ட சிறப்பு வருமானத்துக்கான ஒரு வழிவகை அப்படிங்கிறத நாம் இங்கே எடுத்து சொல்கிறோம். நண்பர்களே, நம்முடைய முதல்வருடைய கவனத்துக்கு இதை அதிகாரிகள் மற்றும் மக்கள் கொண்டு செல்ல வேணும். பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பஸ் ஸ்டாண்டுகளுக்கு அருகாமையில் இருக்கிற இந்த மணமகிழ் மன்றங்கள் இருக்குது இல்லையா, அதையும் மூட வேணும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையாக இருக்குது. நண்பர்களே, டாஸ்மாக்கு நீங்க டைமிங் குறைச்சிங்க, கூட்டினீங்க, என்னென்னமோ பண்ணீங்க. ஆனால் மணமகிழ் மன்றத்தை அவுத்து விட்டதுனால தமிழகத்தில் இந்த போதை கலாச்சாரத்தை கட்டுக்குள்ள கொண்டு வரவே முடியவில்லை. இந்த மாதிரி டாஸ்மாக்கையும் மணமகிழ் மன்றத்தையும் இழுத்து மூடலைனா என்னதான் நாம ஆன்டி நார்காட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் அது இதுன்னு ஆரம்பிச்சாலுமே கூட போதை அப்படிங்கிறது வெறுமனே ட்ரக்ஸ் மட்டுமல்ல, இந்த மதுவும் அதில் அடங்கும். இந்த போதை பழக்கத்தை முற்றிலுமாக நம்ம ஒரு கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னா ஆன்டி நார்காட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸை உருவாக்கியது போலவே இந்த டாஸ்மாக்கையும் மணமகிழ் மன்றங்களில் செயல்படுகிற பார்களையும் இழுத்து மூட வேணும் அப்படிங்கிறதான் தமிழக மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இன்றைக்கு பல ஊர்களில் நம்முடைய முதல்வர் திரு விஜய் அவர்களுடைய கட்சி பெரும்பான்மை இடத்துல ஜெயிச்சிருச்சுன்னு தெரிஞ்ச உடனேயே பல ஊர்களில் பெண்கள் போய் இந்த மதுக்கடைகளை அடிச்சு நொறுக்குனதையெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த அளவுக்கு வெறுப்பு உண்டாக்கி இருக்குது இந்த மது பழக்கம் தமிழகத்தில். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் நடக்கிற குற்றங்கள்ல பெரும்பாலானவை இந்த போதை ஆசாமிகளால் நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. டாஸ்மாக்ல தண்ணி அடிச்சு விட்டு வண்டி ஓட்டிட்டு மற்றவங்க மேல இடிக்கிறதோ அல்லது ஆக்சிடென்ட் பண்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மது போதை அல்லது கஞ்சா போன்ற ட்ரக்ஸை எடுத்துக்கொண்ட அந்த போதை தலைக்கேறி அதற்கு பிறகு குற்றங்களை அவர்கள் செய்வது பயங்கரமா பெருத்திருச்சு கடந்த திமுக ஆட்சியில. இதுல மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான். இந்த போதை கஞ்சா குடுக்கிகள் 80-85 வயது மூதாட்டியிலிருந்து 2 வயது பச்சை குழந்தை வரைக்கும் யாரையுமே விட்டு வைக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்து தமிழகமே ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்குது. நேற்று கூட எடுத்துக்கிட்டோம்னா கோயம்புத்தூர்ல இதே போன்ற ஒரு சம்பவம். போதை ஆசாமி ஒருத்தன் ஒரு 65 வயது மூதாட்டியிடம் தவறாக நடக்க போக அந்த அம்மா சத்தம் போட்டதில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த அம்மாவை காப்பாற்றி இவனை பிடிச்சி போலீஸாரிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகளை கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படின்னா போதையை ஒழிக்க வேணும். போதையை ஒழிப்பதற்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் எப்படி ஆன்டி நார்காட்டிக் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறாரோ அதே போல இந்த பக்கம் அந்த சப்ளை செயினை அவர் கட் பண்ண வேணும். இந்த ட்ரக்ஸ் உள்ள வர்றதை கட் பண்ணணும். ட்ரக்ஸ் மட்டும் இல்ல, சாராயத்தை, மதுவை ஒழிக்க வேணும். தமிழகத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடைகள் மட்டும் பிரச்சனை அல்ல. இந்த மணமகிழ் மன்றம்ங்கிற பேர்ல திமுக அவிழ்த்து விட்டுருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பூதம் ஒன்று கண்ணுக்கு தெரியாம சுத்திட்டு இருக்குது. அந்த மணமகிழ் மன்றங்களையும் இழுத்து மூடுவதற்கு
குறைந்தபட்சம் அந்த மணமகள் மன்றங்கள்ல பார்களையாவது இழுத்து மூடுவதற்கு, அங்க சரக்கு சப்ளை செய்வதற்கு தடை விதிக்க வேணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது. தமிழக முதல்வர் அதிரடியாக சரியான முறையில் தன்னுடைய ஆட்சியை தொடங்கி இருக்கிறாரு. அவருக்கு நம்மளுடைய சல்யூட். அவருடைய பணி சிறக்க வேணும். இதே வேகத்தில் இதே நேர்கோட்டோடு தமிழகத்துடைய முன்னேற்றத்தை, தமிழக மக்களுடைய முன்னேற்றத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு அவர் ஆழ்வார் அப்படின்னு நாம நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மேலும் வேற வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.